இப்போ அந்த இருமுடியில தேங்காய் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு நம்ம நேற்றுக்கு பேசினோம். ஒரு தேங்காய் முத்திரைக்காய் நீங்கள் வீட்டில் ஒரு தேங்காய் கர்ப்பசாமிக்கு உடச்சிட்டு போயிடுறீங்க. இந்த இருமுடி பையில் வைக்க வேண்டிய விஷயம் ஐயப்பனுடைய அபிஷேக சாமான்கள். அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, இது நான் இப்போ சொல்கிறது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கலாம். அங்கே யாரும் மற்ற அபிஷேகம் பண்ணுறதில்ல. அதனால் அதை பிளாஸ்டிக் கவரில் தேன், அவல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு போய் சாமிமார்கள் செய்கிற தப்புன்னு நான் சொன்னேன்ல, தவறுன்னு, அங்கே கொண்டு போய் இந்த இருமுடியில் அரிசி போடுறாங்கல்ல, இந்த இருமுடியை நிறைக்கும் பொழுதே ஒரு முக்கியமான விஷயத்தை சுவாமிமார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். யாரு விரதம் இருக்காங்களோ அவங்க தான் நெய் நிறைக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு கடினமான விஷயமா இருக்கலாம், ஆனா இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. நான் சத்தியத்தை மட்டுமே பேசுகிறேன். ஐயப்பன் விஷயத்தில் பொய்யான விஷயங்களை சொல்லி, ஏன்னா ஐயப்பன்ட்ட பொய் சொல்ல முடியாது. சில பேர் வேண்டிப்பான், சார் எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, எங்க நண்பருக்கு உடம்பு சரியில்லை, எங்க நண்பருடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு முத்திரை தேங்காய் நான் எடுத்துக்கிறேன், எக்ஸ்ட்ரா தேங்காய் அவங்களுக்காக எடுத்துக்கிறேன். நிறைய பேர் வேண்டிப்பீங்கல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கும். அவங்க வேண்டும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு 15ஆம் தேதி நான் சபரிமலை கிளம்புறேன், நீ அங்கே வந்துரு, கோவிலுக்கு வந்துரு, அங்கே நெய் நிறச்சி கொடுன்னு சொல்லுவாங்க. நீ அவங்களுக்காக வேண்டிக்கிறது தப்பே இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை. உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக நான் ஒரு தேங்காய் எடுத்துன்னு வரேன், நெய் எடுத்துன்னு வரேன், நீ வேண்டிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் யாரு விரதம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த நெய்யை நிறைக்கணும். வேற யாரும் நிறைக்கக்கூடாது. உங்க அம்மாவே இருக்கட்டும், உங்க அப்பாவே இருக்கட்டும், உங்க அண்ணாவா இருக்கட்டும், உங்க தம்பியா இருக்கட்டும், உங்க ஒய்ஃபா இருக்கட்டும், அந்த தேங்காய் நிறைக்கிற உரிமை விரதம் இருக்கும் அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு. மற்றவங்க நிறைச்சி கொடுக்க கூடாது. சில பேர் இப்படி தொட்டுப்பாங்க அவங்க நெய் நிறைக்கும் பொழுது, அது தப்பு இல்லை. இப்ப அம்மாக்காக வேண்டிண்ட அப்படின்னா உன்னோட தேங்காய் நிறைக்கும் போது நீ நிறைச்சிடலாம். அவங்களுக்காக வேண்டின தேங்காயை நிறைக்கும் பொழுது உங்க அம்மா உன்னை தொட்டுக்கலாம், ஆனா உங்க அம்மா நிறைக்க கூடாது, உங்க மனைவி நிறைக்க கூடாது. நீங்க யாருக்கு வேண்டிக்கிறீங்களோ அவங்க நிறைக்க கூடாது. நெய்ய நீ தான் நிறைக்கணும், உன் கையால நிறைக்கணும். அவங்க ஒன்னா தொட்டுக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாம விரதம் இல்லாதவர்கள் நெய் நிறைச்சு கொடுப்பாங்க. கொடுத்தா தப்பு இல்லை, ஆனா பயன் இல்லை. நம்ம எதுக்கு பண்றோம்? நமக்கு பலன் வேணும் தானே பண்றோம். அப்ப பலன் இருக்காது அப்படின்னா எதுக்கு சார் அதை பண்றது? அதனால இந்த இருமுடி விஷயத்துல இதுல கவனமாக இருக்க வேண்டும். ஒண்ணு, இங்கேருந்து நம்ம போறோம், கன்னிமூல கணபதியிட்ட இருமுடியை பிரிக்க கூடாது. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? எல்லா தேங்காயும் இருமுடியில வச்சிருவான். ஏன்னா அவனோட சைட் பேக்ல தேங்காய் போட்டா வெயிட் ஆயிடும் சார், சபரிமலை ஏறும்போது தூக்க முடியாது சார், மூச்சு வாங்கும் சார், கஷ்டப்படும் சார் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சாக்கா வேணா சொல்லலாம், ஆனால் அது உண்மை இல்லை. நீங்க என்ன பண்ணணும்? அதனால என்ன பண்ணுவான், இருமுடியில தேங்காய் எல்லாம் போட்டுட்டு கன்னிமூல கணபதிக்கு தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு பம்பா கணபதிட்டு ஏறின உடனே இருமுடியை பிரிப்பான். இருமுடியை அங்க பிரிக்க கூடாது. சன்னிதானத்துல தான் இருமுடியை பிரிக்கணும். ஏன்னா இந்த நெய் நம்ம யாருக்கு கொண்டு போறோம்? நம்ம ஐயப்பனுக்கு கொண்டு போறோம் அபிஷேகத்துக்காக. அதை வழியில சும்மா பிரிச்சு கிரிச்சு இருமுடி விளையாடுற இருமுடி இல்லைங்க, இது விளையாடுற ஃபுட்பால் கிடையாது அது. அதே மாதிரி சபரிமலைக்கு போற வழியில இருமுடியை வைக்கிற இடம் கண்ணா பின்னான்னு வைப்பான். இவன் டீ சாப்பிட்றதுக்காக ஒரு கடை நிறுத்துவான். அந்த கடையில அந்த டேபிள் போட்டிருப்பான், அங்க பரோட்டா சாப்பிட்ருப்பான், நெய் தோசை சாப்பிட்ருப்பான், நெய் ரோஸ் சாப்பிட்ருப்பான். அந்த டேபிள்ல போய் இவன் இருமுடியை வைப்பான். வைக்கவே கூடாது. ஒண்ணு பத்திரமா ஒரு துணியை போட்டு சுத்தி பக்கத்துல இருக்கிற சேர்ல வச்சுக்க, இல்லை உன் மடியில வச்சுக்கோ. அதை விட என்ன வேலை உனக்கு? நான் அதுதான் கேட்கிறேன். நான் தப்பா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க கோச்சுண்டு. அந்த இருமுடி என்பது ஐயப்பனுக்கு இணையானது. அதே மாதிரி தலையில இருமுடி இருக்கும்போது யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் நமஸ்காரம் பண்ண வருவாங்க சபரிமலையில. தலையில கட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிருக்கேன், சபரிமலையில 2 விஷயம் முக்கியம். சபரிமலை யாத்திரையில 1 மாலை, 2 இருமுடி. இருமுடி மாலை 2மே ஐயப்பனுக்கு சமமானது. இந்த இருமுடியை தலையில வச்சுட்டு யாரையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? லாஜிக்கா பேசிக்கா யோசிச்சு பாருங்க. லாஜிக்கலா தலையில இருமுடி, இந்த இருமுடி யாரு? ஐயப்பன். இந்த கடவுளே அடுத்தவங்க நமஸ்காரம் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லாஜிக்கலா. அதனால இருமுடியை தலையில வச்சு யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது.
அந்த இருமுடியில இருக்கிற தேங்காய் நீ ஃபில்லப் பண்ணும்போதே, இருமுடியை கட்டும் போதே ஒரே ஒரு தேங்காய், படித்தேங்காய் அடிக்கணும். போகும்போது, ஏறும்போது. அதை வந்து தனியா உன் பையில வச்சுக்கோ. உள்ள ஒரு தேங்காய் வை. அந்த தேங்காய் யாருக்கு அப்படின்னா, வரும்போது சபரிமலை யாத்திரை முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு தேங்காய் உடைக்கிறோம்ல, அப்ப சபரிமலையில நெய்யை பிரிச்சிருவோம், இருமுடியை பிரிச்சிருவோம். அப்ப பிரிச்சு அதுலேருந்து ஒரு தேங்காய் எடுத்து வரும்போது படிக்க உடைக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு தேங்காய் கருப்பண்ணசாமிக்கு உடைச்சாச்சு. அதை தவிர முத்திரை தேங்காய் சபரிமலையில தான் போய் பிரிக்கணும். அதை தவிர ஒரே ஒரு தேங்காய் மட்டும் இருக்கணும். அந்த தேங்காய் வரும்போது நீ உடைச்சிட்டு வரணும். போகும்போது உடைக்க வேண்டிய தேங்காயை தயவு செய்து இருமுடியில் வைக்காதீர்கள். உங்க சைட் பேக்ல வச்சுக்கோங்க. போகும்போது உடைச்சிட்டு போகலாம். அவசர அவசரமா இருமுடியை பிரிப்பான். இந்த இருமுடியை அவசர அவசரமா பிரிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? அங்கே கூட்டம் இருக்கும் சபரிமலையில. அவசர அவசரமா பிரிக்கும் பொழுது நம்ம ஐயப்பருக்கு இந்த பொண்ணு காணிக்க வச்ச பாருங்க, அது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதிரை தேங்காய் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டத்தில் உன்னால தேட முடியாது. இது பல அனுபவங்கள் நான் பக்தர்கள் பார்த்துருக்கேன். சார் என் தேங்காயை காணும் சார்லாம் சபரிமலையில வந்து ஏதோ ஏதோ ஒரு படத்துல வந்து கடத்தை காணும்னு சொல்ற மாதிரி சபரிமலையில வந்து இருமுடியை காணுன்றான். அப்போ அவரோட கான்சன்ட்ரேஷன் இருமுடியில இல்லைன்னு அர்த்தம். அன்பர்களே, சபரிமலைக்கு ஏறி போயிட்டு இறங்கி வர வரைக்கும் அந்த இருமுடிக்கு ஐயப்பனுடைய மகிமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.